உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு. விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம். ஓடிப்போ, ஓடிப்போ, அமித்ஷாவே ஓடிப்போ, அமித்ஷாவே ஓடிப்போ, விடமாட்டோம், 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 விடமாட்டோம். அமித்ஷா பதவி விலகும் வரை விடமாட்டோம், விடமாட்டோம். நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அளித்தார், அவர்தான் இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று பேசுகின்ற போது உடனே குறுக்கிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு 4 முறை அம்பேத்கர் 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 என்று சொல்லி, இப்படி நீங்கள் தொடர்ந்து அம்பேத்கர் 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 என்று சொல்வதை விட்டுவிட்டு கடவுள் பெயரை சொல்லி இருந்தால் சொர்க்கத்துக்காக போயிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை கண்டித்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், வழக்கறிஞர் சங்கம் ஆகிய சங்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் மூத்த வழக்கறிஞர்களும் இணைந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அமித்ஷா அவர்கள் சட்ட அமைச்சர் அந்த பதவியை, உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இன்று தமிழகம் மட்டுமல்ல, நாடாளுமன்றம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த கோரிக்கை வைத்து தெரிகிறது. அமித்ஷா நாடாளுமன்றத்திலே இருந்து, அமைச்சர் பதவியிலே இருந்து டிஸ்மிஸ் செய்கின்ற வரை இந்த போராட்டம் தொடரும். புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சனாதன சட்டத்தை மீண்டும் கொண்டு வரலாம் என்று நிலைக்கு இருக்கிறார்கள். மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் இந்த முறை அதை செய்ய முடியவில்லை. அந்த வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்தும் விதமாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற வழக்கறிஞர்கள் சார்பாகவும், இங்கே இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாகவும் அமித்ஷாவே டிஸ்மிஸ், பதவியை வெளியே போ, மோடி அவர்களே இங்கே இருக்கின்ற அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டிஸ்மிஸ் செய் என்கின்ற கோரிக்கை வைக்கிறோம்.